அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அரேபியன் டெசர்ட் தான் செய்ய போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்து மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 கப் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா திக்காக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ மேங்கோவை நல்லா அரைச்சாச்சு. ஒரு பவுல் எடுத்து 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்தளவுக்கு நல்லா திக்காக வச்சுக்கணும், தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். அதே மிக்ஸி ஜாரில் விப்பிங் க்ரீம் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா திக்காக வச்சுக்கணும். இப்போ ஐஸ்கிரீம் கப் எடுத்து நம்ம அரைச்சி வச்ச மேங்கோவை வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் அந்த ஐஸ்கிரீம் கப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதே மாதிரி நல்லா தடவி விட்டுங்க. ஒரு பவுலில் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஒரு மேரி பிஸ்கெட் எடுத்து நல்லா நினச்சிட்டு நம்ம அடுத்த லேயராக இந்த மேங்கோ மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு 3வது லேயராக மேங்கோவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மேங்கோவை வச்சுக்கலாம். 3வது லேயராக மேங்கோவை வச்சுட்டு இந்தளவுக்கு மேங்கோ வச்சுட்டு 4வது லேயராக நம்ம மேங்கோ அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஸ்பூனால் இந்த மாதிரி 4வது லேயராக ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி மேங்கோ வச்சுட்டு, அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு திக்காக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு குச்சி எடுத்து டிசைன் மாதிரி இப்படி போட்டுக்கலாம். இப்படி இழுத்து விட்டோம்னா டிசைனாக இருக்கும். அவ்வளோதான், நான் 4 கப் செஞ்சுருக்கேன். லேயர்டு மேங்கோ புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் சும்மாவும் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.